தலைவருக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணேன்னா, பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ, அதே போல தான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. இதை படிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இதை படித்தா மட்டும் இல்லை, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். வெற்றி நிச்சயம். தலைவரே, நீங்க தான் 2026ல மக்களுடைய சார்பா, மக்கள் ஒவ்வொருத்தரா சொல்ல முடியாது, அதனால மக்களுடைய சார்பா நான் சொல்றேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அண்ணா, நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன். கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். தளபதிக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் கடலூர் மாவட்டம் அஞ்சலை அம்மாள், இந்த கழக முன்னோடியாக இருக்கிற அஞ்சலை அம்மாள் பிறந்த கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்த ஜான்டூயி மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் கணித ஆசிரியர். என்னுடைய மகன் இன்னைக்கு ப்ரைஸ் வாங்குறாரு. என்னோட பையனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவனுக்கு தான் நானே தான் தலைமை ஆசிரியர், நானே தான் கணித ஆசிரியர், நானே தான் பெற்றோர். எல்லாரும் இந்த மாதிரி கிடைக்கிறது அபூர்வம், நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கீங்கன்னாங்க. அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு இன்னைக்கு தளபதி கையால் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப பாக்கியமாக இருக்குது. இந்த பரிசு அனௌன்ஸ் பண்ண அன்னிலேருந்து என் பையன் ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான், நான் தளபதி பார்க்க போகிறேன், தளபதிகிட்ட பேச போகிறேன், ஃபோட்டோ எடுக்க போகிறேன், என்னென்னமோ சொல்லிட்டான். என் பையன் மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியும் பெற்றோர் எல்லாரையும் தூங்க விட்டுருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. என் பையனை தாண்டி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல பிரேம் சார், பண்ருட்டி கழகத்திலேருந்து பிரேம் சார், மணிகண்டன் சார், இவங்கெல்லாம் உங்கள்கிட்ட தளபதி அவசியம் பேசுவாருங்க, பாராட்டுவாருங்க, ஊக்குவிப்பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்கன்னு வர்ற வழி ஃபுல்லாக சொல்லிட்டு தான் வந்தாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. இந்த வெற்றிக்கு என்னோட பள்ளி தாளாளர் திரு வீரதாஸ் ஐயா, முதல்வர் மற்றும் சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் இதுக்கு காரணமாக நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், தளபதிக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்கள என்ன செய்கிறாங்க, தர்மவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு தர்ம பிரபு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் வாழும் வள்ளல் வராரு அப்படின்வாங்க. இப்போ ஐயா தேர்ந்தெடுத்த துறை சினிமா துறையாக இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு நல்ல படிப்பாளிகள் வேணும், படித்தவங்க நிறைய பேர் வேணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, நம்ம மாணவர்களை ஊக்குவிக்கணும். ஒரு கலைஞனுக்கு சிறந்த விஷயமே பாராட்டுதலும் கைத்தட்டலும் தான். அதே போல் ஒரு மாணவனுக்கு மிகப்பெரிய ஊக்கம் இது போல் அவங்க பெற்றோரோடு கூப்பிட்டு பாராட்டி மகிழ்விக்கிறது தான் மிகப்பெரிய ஊக்கமாக நான் கருதுனேன். இது தொடர்ச்சியாக செய்கிறது யாராலையும் முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ தொடர்ச்சியாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களை எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு பத்திரமா நைட்டெல்லாம் தூங்கலை, நான் தூங்கிட்டேன், என்னை எழுப்புனது என் பையன்தான். அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியம் வச்சுருக்காப்புல. இன்னும் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கல்விக்கு 3 பேர் முக்கியத்துவம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் காமராஜர், கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் தான். அடுத்தது குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் நேரு, பண்டித் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர். அதுக்கு அடுத்தது ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கனவு காணுங்கள், உங்கள் கனவு உங்களை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு காணுங்கள். நம்ம இளைய தளபதிக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பட்டம் கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கப்புறம் இந்த கல்வி சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும், மாணவர்களை ஊக்குவிக்கணும். என்னோட மகன் 10ஆவதுல இந்த மேடை யாருன்னு ஆசைப்பட்டாப்புல, ஆனால் முடியல. 489 மார்க் வாங்கியிருக்கா. 11ஆவதுல 593 மார்க் 600க்கு. பட் 11ஆவதுக்கு கொடுக்கல. அந்த 12ஆவதுல எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கூலுக்கு
ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் வச்ச எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எப்பப்பெல்லாம் கிளாஸ் வைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அவர் எழுதி இந்த மேடை இன்னைக்கு ஏறி இருக்காரு. என்னோட கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கனவு நனவாகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், என்னை மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸ், அப்புறம் வந்து நம்ம தளபதி ஊக்குவிச்சாரு. இனிமேட்டும் வந்து இந்த கல்வி பணி வந்து தொடரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக பிரைஸ் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை நிறைவேற்றுவீங்கன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அது மாறணும்னா நீங்க தான் வரணும். ஒவ்வொரு தயவு செய்து யாரும் மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும், இல்லைன்னா மாறாது. இன்னைக்கு குடிகார புருஷனால என் புள்ள படிப்பு வீணா போதுன்னு சொல்லிட்டு நான் தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய இன்னைக்கு சாதிக்க வைக்கிறேன் இன்னைக்கு நானு. அதனால ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக. அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும், நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க. உங்களை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிங்க சார். எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் மதிப்பிற்குரிய திரு விஜய் அண்ணா அவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் உங்கள் முன்னால் நிற்கும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். ஆம், கல்விதான் ஒரு சமுதாயத்தை மாற்றும் சக்தி என்ற உங்கள் வார்த்தைகளின் மெய்ப்பொருளை இன்றுதான் நான் உண்மையில் உணர்கிறேன். நான் 10ஆம் வகுப்பில் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று சிதம்பரம் தொகுதியில் சிறப்பிடம் பெற்றது என்பது என் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல. அதற்கு என் ஆசிரியர்கள், என் பெற்றோர் மற்றும் உங்களை போன்ற சமூக அக்கறை கொண்ட தலைவர்களின் ஊக்கத்தால் கிடைத்த வெற்றி இது. உங்களின் இந்த விருது வழங்கும் விழா ஒரு பரிசுடன் முடிந்து விடுவதில்லை. இது எங்கள் உள்ளங்களில் கல்வி மீதான தீராத தாகத்தையும் சமுதாயத்தின் மீதான பொறுப்புணர்வையும் விதைக்கிறது. நீங்கள் கொடுக்கும் இந்த விருது ஊர்க்குருவியாய் சுற்றித் திரிந்த எங்களுக்கு வானம்பாடியாய் ஒரு ராஜாளி பறவையாய் விண்ணில் பறக்க நீங்கள் கொடுத்த சிறகு. Give me blood and I shall give you the freedom என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர். ஆக எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, ஒரு 4 மாதங்கள் பொறுப்பாய் உழைத்ததற்கு பலனாய் இதோ திரை உலகின் உச்ச நட்சத்திரமாய் தமிழ் சமூகத்தின் கலங்கரை விளக்கமாய் உள்ள உங்களின் முன்னால் என்னால் நிற்க முடிகிறது என்றால், உங்களின் பின்னால் கைகோர்த்து நிற்கும் பல லட்சோபலட்ச இளைஞர்களின் தன்னலம் பாராத அயராத உழைப்பிற்கு பலனாய் சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டுமல்ல, டெல்லியின் செங்கோட்டையும் சாத்தியமே. இது கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் மீது சத்தியமே. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. போயிட்டே இருக்கேன். என்ன மாதிரி இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் வாங்கணும். இருந்தாலும் ஆசைப்பட்டு எங்கள் அண்ணனுக்கார ஒரு கவிதை. எங்கள் அண்ணன் தளபதியே, நாளைய தீர்ப்பின் தலைவரே, நாளை தமிழகத்தின் முதல்வரே, இளைய தளபதியாய் திரையில் நின்றாய், நாளைய மக்களின் தலைவராய் தரையில் நிற்பாய், ஏழை மக்களின் பசியை போக்க, மக்களின் வலியை நீக்க, தமிழ்நாட்டை சீரமைத்து வளர்க்க நீங்கள் வருவாய் என நாங்கள் காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. To everyone, first of all, thank you for Vijay Anna. இந்த
இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எங்கள் அப்பா என் கூட இன்ன வரையும் எந்த ஊருக்கு தனியாக வந்தது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என் கூட ஊருக்கு வந்திருக்காரு. இந்த மூமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோடய ஸ்டாஃப், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் மாமா, இவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் இயர் விஜய் அண்ணா தலைவராக ஐ ப்ரே டு காட். என் தம்பி விஜய் அண்ணாவோட ரொம்ப பெரிய ஃபேன், வரணும்னு ஆசைப்பட்டான். இங்கே 2 பேரும் வரணும்னு சொன்னனால அவன் வரல, ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் பேர் மைக்கேல் கிஷோர். தேங்க்யூ. தளபதி அண்ணாவுக்கு வணக்கம். வி ஃபார் விருதகிரீஸ்வரர், வி ஃபார் விருதாச்சலம், வி ஃபார் விஜய் அண்ணா, வி ஃபார் வெற்றி. 2026இல் விருத்தகிரீஸ்வரர் விருதாச்சலம் தொகுதிக்கு உங்களை அழைக்கிறார். வாருங்கள், வெற்றி நிச்சயம். மதிப்புக்குரிய தளபதி சார் அவர்களுக்கு என்னோட 12வது மதிப்புகளை பாராட்டி எனக்கு பரிசு வழங்கின தளபதி விஜய் சாருக்கு என்னோட இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுமை தலைவர்களுள் ஒருவரான காமராஜர் ஐயா முதல்வராக இருந்தபோது இலவச கல்வி திட்டத்தையும் இலவச உணவு திட்டத்தையும் ஏழை மாணவர்களுக்காக அறிவித்தார். அது நம்ம கல்வியையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அடுத்த 2026ஆம் ஆண்டு நம்ம தளபதி விஜய் சார் முதல்வராகி ட்ரக் மற்றும் பலவிதமான போதைப் பொருட்களை ஒழிக்க அவரோட வாத்தி ரைடை நம்மளோட தமிழகத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்ம தமிழகத்தில் இருக்க பல மக்களின் வேண்டுகோள் என்று தெரிவித்து நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதி வந்து நிறைய நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாஸ்டர் படத்தில் குட்டி ஸ்டோரியில் ஒரு சாங்கில் சொல்லியிருப்பார், ஹேட்டர்ஸ் ஆர் கோனா ஹெட் பட் இக்னோர் காம்லின்னு ஒரு லைன் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி அது மட்டும் அவங்கள இக்னோர் பண்ணிடாதீங்க, இக்னோர் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் சக்ஸஸை உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கிரேட்டஸ்ட் ரிவெஞ்ச் எதுனா, கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்சு நீங்கள் அவங்களோட உங்கள் சக்ஸஸ் மூலிமா அவங்கள கில் பண்ணணும். உங்களோட சக்ஸஸும் ஸ்மைலும் தான் அவங்களுக்கு நீங்கள் தர கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் ஃபார் எவர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த விஜய் அண்ணாவுக்கு வணக்கம். என்னை அழைத்து வந்த பரணி பாலாஜி அண்ணாவுக்கும் வெங்கடேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த ஸ்டேஜில் நிற்க காரணமே எங்கள் அப்பா அம்மா தான். எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை. எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை நேசிங்க, உங்கள் உயிருக்கு மேலே நேசிங்க. உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நீங்கள் யாருமே இங்கே வர முடியாது. விஜய் அண்ணா தான் இங்கே இந்த வாய்ப்பளித்து எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேச சொல்ல வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. நிறைய வாய்ப்புகள் எனக்கு தவறிவிட்டது. ஆனால் அத்தனை வாய்ப்புகள் தவறி இந்த ஸ்டேஜ் கிடைச்சது ரொம்ப நன்றி. விஜய் எனக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவளால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். இந்த மார்க் எடுக்கலைன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது. அதுக்கு மெயினாக மோட்டிவேஷன் பண்ணது என் வீட்டுக்காரரு. என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு, அதிகாரியாக ஜேசிஓவாக இருக்கார். அவர் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு லீவ் இல்லைன்றதால இங்கே வர முடியல. அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா சார் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பேஸ் மட்டும் எது வருங்காலம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட்டை ஊக்கப்படுத்தி இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப டேலண்ட்டாக படித்து தான் இங்கே வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களாம் வருங்காலத்தில் ஒரு ஐஏஎஸ்ஸாவோ இல்லை ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஆர்மி மேனாவோ கூட வரலாம். ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இவங்களாம் நாட்டுக்காக உழைக்கக்கூடிய அந்த பணியை செய்ய போகிறவங்க. அவங்கள ஊக்கப்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு உருவாக்கி அந்த தூணை சரி பண்ணனா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்றத நம்ம விஜய் சார் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி அவருடைய பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு அப்படின்றத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். இருக்கும் வணக்கம். இந்த பரிசளிப்பு விழா விஜய் சார் தொடங்கின டைமில் என்னுடைய மகள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாங்க.
நான் வர முடியலனாலும் ஷீ கேம் ஹியர் டு ரிசீவ் த ப்ரைஸ். இந்த சிறப்பு பணி மிக அருமையாக உயர்ந்த உள்ளம் கொண்டு திரு விஜய் அவர்கள் செய்து வருகிறார். அவருடைய இந்த பணி சிறக்க நான் வாழ்த்துகிறேன். 2026 தேர்தலில் வெற்றி பெற்று சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதில் முதல்வராக அமர்வார் என்ற நம்பிக்கையுடன், பட் ஃபார் த வேர்ட் சேஞ்ச் எவ்ரிதிங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டிலே முதலமைச்சர் பதவியிலே பார்க்க விரும்புகிறேன். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களை கௌரவித்த விஜயண்ணா அவர்களுக்கு முதல் வணக்கங்கள். அவருக்காக ஒரு சிறு கவிதை. வருங்கால முதல்வரே, எங்கள் இளைய தளபதியே, கல்விக்கு வலு கொடுக்கும் விழிப்புணர்வு நாயகரே, திரை நட்சத்திரங்கள் பல இன்று மேடையில் கழிக்க நீவிர் மட்டும் அதில் ஒளி நட்சத்திரமாக கல்விக்கு வணக்கம் சொன்னீர். கலையும் சிறந்ததுமால் கல்வியும் சிறக்கிறதுமால் அழியா செல்வமாகிய கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களை கௌரவித்த எங்கள் விஜயண்ணா அவர்களுக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி அண்ணா, வாய்ப்புக்கு நன்றி. தளபதிக்கும் தளபதிகளுக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு பொதுவான விழாவில், ஒரு பொது விழாவை இவ்வளவு ஒழுங்காகவும் சரியான ஒருங்கிணைப்போடும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தியதாக நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு காரணம்தான், தலைமை சரியாக இருந்தால் தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள். இங்கு தலைமை சரியாக இருக்கிறது, அதனால் தொண்டர்கள் சரியாக இருக்கிறார்கள். இது ஒரு வாழ்த்து. இன்னொரு வேண்டுகோள் தான், இந்த தமிழ் சமூகம் மட்டும்தான் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்கிற தமிழ் சமூகம். ஆனால் இந்த தமிழ் சமூகத்தில் இப்போ படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கேட்டை போடுறாங்க, நீட்டை போடுறாங்க. ஒரு மொழி மட்டும் படித்தா பத்தாது, இன்னொரு மொழியெலாம் படிக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் நீட்டெல்லாம் விளக்கிடுவோன்னு சொன்னவங்க, அந்த ரகசியத்தை நாங்கள் எங்கள் கைகளுக்குள்ளே வச்சுருக்கோன்னு சொன்னவங்கெல்லாம் ரகசியமாகவே இன்னும் இருக்காங்க. அடுத்த தேர்தலும் வந்துருச்சு. இப்போ ஒன்று தான் நடந்திருக்கு. என்னென்னா, ஜவுளி கடையில் நீட்டுக்கு தனியாக டாப்ஸ்ன்னு விற்கிற அளவுக்கு மாறி இருக்கு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வாக, பள்ளிக்கல்வி மட்டும் அல்ல, உயர்கல்வியும் சேர்த்து மாநில பட்டியலுக்கு வர்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு வர்றப்ப நீங்கள் அதை உறுதியாகவும் இறுதியாகவும் அதை கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எல்லாரையும் போல எங்களுக்கும் இருக்குது. அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கிறது, உங்களுக்கு அதிகாரமும் வரப்போகிறது. தமிழக வெற்றியில் விஜயும் இருக்கிறார், வெற்றியும் இருக்கிறது. நன்றி அண்ணா. உங்களுக்கு வணக்கம். அப்புறம் நாங்கள் சிவகங்கை தொகுதி காளையார் கோயிலேருந்து வரோம். என் பையன் 500க்கு 495 எடுத்திருக்கான். அதனால எங்களை செலக்ட் பண்ணி அவார்டு வாங்க அண்ணா கூப்பிட்டுருந்தாங்க. அவார்டு இவங்க செலக்ட் பண்ணதுலேருந்து எங்களை அன்பாக கூப்பிட்டு வழி நடத்தி சிவகங்கையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களை அண்ணன் பக்கத்தில் உட்கார வச்சு, அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் எங்கேயோ உட்காந்துருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இவங்க எல்லாரும் வந்து காசுக்காண்டி இல்லை, அன்பால் சேர்ந்த கூட்டம். அவங்களோட இன்னைக்கு நாங்களும் சேர்றோன்னா வெற்றி நிச்சயம், நாளை நமதே. ரொம்ப நன்றிண்ணா. பெருமைப்படுத்தின என் பையனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. 2023 எங்கள் பாப்பா வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க 10th ஸ்டாண்டர்டில். இப்போ திரும்ப வந்து தளபதியை பார்க்கணும் என்கிட்ட கேட்டாங்க. அப்பா தளபதி எப்படியா நம்ம பார்க்கணும், ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுமா, கண்டிப்பாக தளபதி நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க போல். ஸ்டேட்லேயே 3ஆம் மார்க் வாங்கிட்டாங்க. அதாவது 600க்கு 597 மார்க் வாங்கிட்டாங்க. எல்லாமே தளபதிக்கு ரொம்ப பெருமை. அவர் வந்து பார்த்ததில். ரெண்டாவது, தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களான வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிலேருந்து நாங்கள் வர்றோம். எங்களோட மண்ணுக்கு வேலுநாச்சியார் பெருமை. அதே மாதிரி எங்கள் பாப்பா எடுத்த மார்க் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாமே தளபதிக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன்.
அதுமாதிரி எங்களை 2ஆம் முறை அழைச்சி வந்து எங்கள் தலைவர் முத்துப்பாரதிக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் இளைய தளபதி விஜய் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் உஷா. நான் வந்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முகப்பேர் கிழக்கு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். என் மகள் அதே பள்ளியில் அரசு பள்ளியில் படித்து முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாள். நர்மதா 600க்கு 579 மதிப்பெண் பெற்று முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பது பெருமையாக இருக்கிறது. அவளால் தான் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்க என்னால் முடிகிறது. அதுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அதற்கு உறுதுணையாக அவளுக்கு இருந்தது என்னுடைய தலைமை ஆசிரியர்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பாட ஆசிரியர்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், அதே மாதிரி இந்த கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த விழாவை சிறப்பு செய்திருக்கும் இளைய தளபதி விஜய் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாணவர்கள் படிப்பதற்கும் அவர்கள் மேலோங்கி வளர்வதற்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து தமிழக ஆசிரியர்கள், இந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக பாடுபட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களை இங்கு அழைத்து வந்த சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜி பாலமுருகன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் வந்து இலவச உணவு வந்து பாமர மக்களுக்கு அளித்து வர்றாரு. அதே மாதிரி நிறைய மாணவ மாணவிகளுக்கு வந்து இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அவருடைய மக்கள் பணியும் மேலோங்க நான் பெருமையாக அவரை வாழ்த்திக்கிறேன், நன்றியும் சொல்கிறேன். மீண்டும் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் இளைய தளபதி அவர்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு அவருக்கும் நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சார், எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு வந்து நீங்கள் நிற்கணும்னு கனிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். நாங்கள் உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார். எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போட்டியணும் நாங்கள் மனசார எல்லோரும் வேண்டிக்கிறோம் சார். எங்களுக்கு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் சார். சேப்பாக்க தொகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நிற்கணும் சார். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி என்றார் வல்லவர். இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மழையை நம்பி வாழ்கின்றன. ஆனால் குடிமக்கள் நல்ல ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்கின்றனர். இங்கு அமர்ந்திருக்கும் என் அண்ணனின் ஆர்மியே மற்றும் வெற்றி கழக உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம். இளைய சமுதாயம் இமயம் தொடப்போகிறது. மாணவர் பட்டாலும் மன்னராக்கப் போகிறது. இளைஞர் சமுதாயம் இமயம் தொடப்போகிறது. மாணவர் பட்டாலும் மன்னராக்கப் போகிறது. கடின உழைப்பே கழகத்தின் வெற்றி. வெற்றி 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 ஒன்றே நமது வெற்றி. நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர். தமிழக வெற்றி கழகம் இந்த சின்னத்தின் எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. கொஞ்சம் நர்வஸா இருக்கு, சாரி அண்ணா. என்னுடைய தளபதி விஜய் அண்ணா கிட்ட நான் வாங்க வந்திருக்கிற விருது, பாப்பா 10th படிக்கிறாங்க. இப்போ விஜய் அண்ணா கிட்ட வாங்க வந்திருக்கிறேன். அடுத்து +2 அப்போ தமிழக முதல்வர்கிட்ட நான் வாங்க வரணும்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. கண்டிப்பாக அந்த இது அதிக ஓட்டு எண்ணிக்கையில் அண்ணா வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தட்டுறோம், தூக்குறோம். அண்ணாவை தமிழக முதல்வராக. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. விஜய் அண்ணா, உங்களை இன்னைக்கு பார்த்ததுக்கு ஐ எம் ரொம்ப ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. நான் இங்கே வருவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல.
காலையில் 10 மணிலேருந்து எங்களுக்காக நின்றுக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு எங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கணுன்ட்டு மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் இன்னும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் காலையிலேருந்து கொடுத்த ஸ்பீச் எல்லாம் எங்களுக்கு இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணுது. நீங்கள் இப்போது 10th வந்து உங்களை டிவிகே தலைவர் விஜயா பார்க்குறேன். அடுத்து 2 வருஷத்தில் நான் 12th வந்து பார்க்கும்போது தமிழக முதல்வர் விஜயா பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குரலுக்கு ஏற்ப இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். நான் நம்புகிறேன். எங்கள் அண்ணா கிட்ட சொன்ன இங்கே நிற்க வைக்கிறேன்னு நிற்க வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மொமெண்ட் எப்போ எனக்கு ஞாபகம் இருக்கும். தேங்க்யூண்ணா. ஹாய் அண்ணா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் இந்த ஸ்டேஜ்க்கு ப்ரைஸ் வாங்க +2ல் மார்க் எடுத்ததுக்காக. அப்போது என் தம்பியை நான் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சப்போ அவனால் வர முடியல. ஏன்னா கார்டுக்கு 3 பேர் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டப்போ இவங்க சொன்னாங்க, இவளோட தம்பி தான் சொல்லி உன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகணுமா, இல்லை உன்னோட எஃபோர்ட்டில் நீ மார்க் எடுத்து அதனால உன்னை கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்டாங்க. அவன் அதை செஞ்சு காட்டினதோடு இல்லாமல் அவன் கூட என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போது எங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அவங்கள இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றி ஹானர் பண்ண முடியும்னு நீங்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எல்லா பெற்றோர் சார்பாகவும் ரொம்ப தேங்க்யூ. வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். நம்ம தளபதி ஐயா ஏன் ஐயான்னு சொல்கிறேன்னா, எனக்கு முன்னாடி வந்த ஒரு பெரியவர் அவர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காமராஜர் வழியில் 3 வருஷமாக சிறப்பாக 10வது 12வது படித்தவங்க எல்லாத்துக்குமே விருது வழங்கிக்கிட்டே இருக்காரு. அதுவும் குறிப்பாக அந்த 10வது 12வது பிள்ளைகளுக்கு ஏன் அவங்க விருது வழங்கிட்டு இந்த போதை அந்த பாதை வேண்டான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த டீனேஜுங்கிற 2 கட்ட வயசு. பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் சொன்னாங்கன்னா பிள்ளைங்களை அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா என்ன சொல்கிறாரு, இந்த வயசில் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசில் அது பதிஞ்சு அதன் மூலமாக இந்த போதைங்கிற பாதையை வேரோட அழிச்சிடலாம். 2026 நிரந்தர முதல்வராக இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்டில் போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு 2026 நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாமல் சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்கள்களுக்கும் நிறையா கல்வி உதவி செய்யணும்னு சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும் காலையில் 7 மணியிலேருந்து இங்கே வேலை பார்த்த அத்துணை நண்பர்கள், அப்புறம் கழக உறுப்பினர்கள் ஐயா புசி ஐயா அவங்க, அப்புறம் ஆதவன் அண்ணே சாப்பிட்றப்ப கேட்டாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு. சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஐயா இளைய காமராஜர் ஐயா சாப்பிட்டாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் வந்தமே கேட்டேன், என்னை பார்த்தா டயர்டாக இருக்கான்னு கூட கேட்டார். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும், குறிப்பாக போதைங்கிற பாதையை வேரோட அழிக்கணும், நீட்டு நோட்டு வேண்டாம். 2026 தமிழக வெற்றி கழகம் எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான். அதுக்காக ஒண்ணு ஜனநாயக கடமையை கரெக்டா பயன்படுத்தணும். எதுக்கு நம்மளை போல 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அவங்க சொல்றாங்க, அவங்க தான் நம்ம அம்மாட்டையும் பெரியவங்ககிட்டையும் எப்பா நல்லபடியா ஓட்டு போடுங்க, கரெக்டா நாளுக்கு ஓட்டு போடுங்க, நோட்டு வாங்காதீங்க, ஓட்டு கரெக்டா போடுங்க, அத சொல்றாங்க. எதுக்காக அவங்ககிட்ட சொல்றாங்க, அவங்க தான் நல்ல நட்பு மூலமா போதை பாதையை வேரோட அறுப்பாங்கிறதுக்காக சொல்றாங்க. அதனால 2026 எங்க இளைய காமராஜர் ஐயா நிரந்தர முதல்வராக சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நான் தளபதி அவர்களுக்கு வணக்கம். இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
அன்னையிலேருந்து தளபதி அவர்கள் வந்து நீட்டை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் அதே ஸ்டாண்டில் இருக்காரு. அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் வந்து நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த லெட்டர்ஸை ஒழிச்சு மட்டும்தான் வச்சாங்க. ஆனால் சார் மட்டும்தான் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. கரண்ட் லிஸ்ட் அப்புறம் மாநில பட்டியல் அதெல்லாம் சுட்டி காட்டினது தளபதி அவர்கள் மட்டும்தான். எங்களை எல்லாரும் ஒரு அரசியலாக பார்த்தப்போ தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை ஒரு உணர்வாக பார்த்தாரு. இன்னைக்கு கூட அவரோட ஸ்பீச்சை ஆரம்பிக்கும் போது நீட் மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மோட்டிவேஷனாக அவரோட ஸ்பீச்சையே வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் ஒரு மாற்றம் வரும், அதுதான் வந்து நடக்கவும் போகுது. விஜய் சார் அப்படின்னா வெற்றி, வெற்றி அப்படின்னா விஜய் சார். இது என்னைக்குமே மாறாத உண்மை. நன்றி. அன்றும் தளபதி, இன்றும் தளபதி, என்றும் தளபதி. நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எம் முத்து பிரஷிகா. 596 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன். இந்த 12th ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் தினம் நானே என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன், இப்படி படித்தாதான் நம்ம அண்ணாவை பார்க்க முடியும்னு. அதே மாதிரி அண்ணாவை பார்த்துட்டேன். என்னுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நான் அண்ணாவை பார்த்துட்டேன், பார்த்துக்கோங்க. அவர் கையால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். என்னால் முடியாதுன்னு சொன்னீங்க, நான் வாங்கிட்டேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ மோட்டிவேஷன் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரில. படிக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேனுக்கு இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். 2026 உங்களை நான் முதல்வராக பார்க்கணும். நாங்கள் முதல்வராக ஆக்குறோம். தேங்க்ஸ்ண்ணா. என்னை இங்கே சேஃபாக அழைச்சிட்டு வந்த மாவட்ட செயலாளர் தேவா அண்ட் நாகேந்திரன், எங்கள் அண்ணா அவினாஷ் அண்ணா. அப்பா நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அண்ணா கையால் சர்டிஃபிகேட் வாங்குறப்போ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விஜய் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் அஜய் வெங்கடேஷ். நான் வந்து என் தங்கச்சி கூட வந்திருக்கேன். பாப்பா வந்து 10th மார்க் எடுக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா விஜய் சாரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. இப்போ 12th வந்து நான் செஞ்சு காட்டுவேன், எங்கள் அப்பா அம்மா மேலே ஏற்றுவேன்னு சொல்லி ஏற்றிருச்சு. நான் காலேஜ் முடிக்கும்போது வந்து எனக்கு வாழ்க்கையை நினச்சி பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ என் பாப்பா காலேஜ் போய் சேரப்போது அடுத்து அது முடிக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு பயம் இல்லை. ஏன்னா 2026 யாருனாலும் நம்ம ஆளப்பட போகிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அண்ணனுக்காக சில வரிகள். என் அண்ணன் அணிந்து வந்திருக்கும் உடையோ வெள்ளை, என் அண்ணன் மனதோ வெள்ளை, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய கதாநாயகனே, நாளைய ஜனநாயகனே, நாளைய முதல்வரே உங்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு மிகவும் நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அழகிய தமிழ் மகனுக்கு மிக்க நன்றி. First of all, I'm feeling so proud and grateful. இங்கே நிற்கிறதுக்கும் உங்ககிட்டேருந்து இந்த ரிவார்டை வாங்குறதுக்கும் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் சச் அ கிரேட் ஹானர் டு மீ. அண்ட் நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற கூற்றை நீங்கள் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீங்கள் இன்றைக்கி ஸ்பீச்சில் சொன்னப்போ சாதி பிரிவினை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தீங்க. பிஆர் அம்பேத்கர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட வழியிலே நீங்கள் வர்றது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாங்கள், நாளைய தலைவர்களாகிய நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் சார். அண்ட் பூந்தமல்லி மாவட்ட சார்பாகவும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட சார்பாகவும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆனந்த் சார் அண்ட் எங்களுடைய கழகம் செயலாளர் குட்டி அண்ணா, சார்லஸ் அண்ணா, ஹரி அண்ணா, சாம் அண்ணா அண்ட் பாலா அண்ணா, இவங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் என்னுடைய ஸ்கூல் CCC அண்ட் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் இப்போது தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெற்றி சமர்ப்பணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தளபதி சார் கையால் இந்த ப்ரைஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப 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 ஹாப்பியான மூமெண்ட். ஆக்சுவலாக இங்கே கூட்டிகிட்டு வந்த
திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி அண்ணாக்கும் பூந்தமல்லி ஜெகன் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ கான்ட் ஃபர்கெட் மை பேரண்ட்ஸ், தே ஹவ் சப்போர்ட்டட் மீ இன் எவ்ரி பாசிபிள் வே. சார், நான் ஆக்சுவலாக வந்து 6 இயர்ஸ் முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருந்தேன். உங்களுடைய படம் பிகில் படத்தில் வெறித்தன சாங்கில் நான் உங்க கூட டான்ஸ் ஆடியிருந்தேன் பேக்கப் டான்ஸராக. அப்போ பார்த்த அதே மாதிரி அதே ஸ்டைலோட அதே எனர்ஜியோட இப்போ நான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் வேண்டிக்கிறது என்னென்னா, நீங்கள் எப்போ ஆனாலும் இதே ஹாப்பியாக எனர்ஜியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் இங்கே வந்தப்போ பேசினாங்க, நீங்கள் கண்டிப்பாக 2026 சிஎம் ஆவீங்கன்ட்டு. நான் அது சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஒரு ஆஸ் அ விமனாக அண்ட் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஐ நோ இப்போது நாங்கள் வெளியில் போகும்போது நைட்லேயோ வி டோன்ட் ஃபீல் செக்யூர். நாங்கள் போகும்போது ஒரு பயத்தோடையே போக வேண்டியதாக இருக்குது, பயத்தோடையே வர வேண்டியதாக இருக்குது. பட் ஐ நோ இன் 2026 when you become the CM, கண்டிப்பாக நாங்கள் சேஃபாக போயிட்டு செக்யூராக வருவோம்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி சேர்ந்த அத்திமாஞ்சேரி கிராமம். என்னுடைய பையன் அரசு மாநில பள்ளியில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் முதல் இடத்தில் வந்திருக்கிறான். என்னுடைய மிக மரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் அண்ணனுடைய பிரைஸ் வாங்குவதை நான் மிக்க நன்றி அடைகிறேன். என்னை கூட்டின்னு வந்த டில்லி அண்ணாவுக்கும் என்னுடைய மினமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப பெருமை அடைஞ்சிருக்கேன். என் மகன் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இவ்வளவோ நான் மிக்க இளைய தளபதிக்கு தான் என் வெற்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் என் தமிழக வெற்றி கழகம் நல்வாழ்த்துக்கள். ஹாய் டு எவ்ரி ஒன். நான் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன். ரொம்ப வருஷம் கனவு இது, இன்னைக்கு எனக்கு அது ட்ரீம் ஆச்சு. நாளை தீர்ப்பாக வந்தவர் வந்து நடனமாட தான் வந்தார் நினைக்காதீங்க, நம்ம நாட்டையே ஆள போகிறாரு. 2026 கண்டிப்பாக அவர் வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவர் தான் சிஎம் ஆகுவார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணனுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். அண்ணன் ஒவ்வொரு ஆண்டும் பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழா நடத்துகிறாரு. அது மூலிமா மாணவர்கள் வந்து நிறைய வந்து ஊக்கப்படுத்துகிறாரு. இது மூலிமா நானும் ஊக்கம் அடைஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவிற்கு வந்ததற்கு. 2026 அண்ணனோட ஆட்சியில் அது ஏழைகளுடைய ஆட்சி. அங்கே நீட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது, நோட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய முதல் வாக்கு கண்டிப்பாக தளபதிக்கு தான் நான் போடுவேன். உங்களுக்காக நான் ஒரு சில வரிகள் சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையோ கரடு முரடாக இருந்தாலும் நிச்சயம் வென்று விடுவீர்கள். மக்களின் பேராதரவோடு நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் வளரும் வரை அல்ல, உங்களை வெறுத்தவர்கள் உங்களை வாழ்த்தும் வரை. தளபதியே, நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முதல் காரணமாக இருந்த என் பெற்றோர், ஆசிரியர்கள், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் விஜயகுமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த நேரத்தில். தேங்க்யூ அண்ணா. குட் ஈவினிங் டு ஆல். நம்ம எல்லாத்துக்கும் டாக்டர் கலாம் சார் நல்லா தெரியும். அவர் சொன்ன ஒரு விஷயம், இளைஞர்களால் தான் நம்ம நாடு வல்லரசாக போகுது. அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் நல்லா ஒரு வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு நம்ம அண்ணன் தளபதி விஜய் தெரிகிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரிகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்ம தமிழ்நாடை மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவே உயர்த்துன்றதுல சந்தேகமே இல்லை. நான் இப்போ நம்ம அண்ணன் கையில் பரிசு வாங்கியிருக்கேன். நாளைக்கு அப்துல் கலாம் மாதிரி ஒரு உயரத்துக்கு போனாலும் நம்ம அண்ணன் கூட தோளோட தோள் நிற்பேன். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து, நம்மளோட அடுத்த முதல்வர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகால நின்று ஜெயிக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபைன். உயிருள்ள காய்கறி வாங்க, ஆனால் காய்கறி அடிக்கு வாங்க, அதான் என்னுடைய கடையோட டேக்லைன். ஸோ இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 3rd ஜெனரேஷன் என்டர்பிரனர். என்னோட தாத்தா, என்னோட அப்பா, அடுத்து நாங்கள் எல்லாருமே விவசாயத்தை நிலத்தையுமே பார்த்து வாழ்ந்து வளர்ந்தவங்க. இப்போது அந்த எங்கள் தாத்தா பார்த்த விவசாய நிலமும் இல்லை, விவசாயமும் இல்லை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாயம் பொய்த்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சிஸ்டம் தான் பொய்த்து போயிருக்கு. ஸோ தளபதி அவர்கள்ட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஒரு 2
ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நான் எனக்கு என்னோட அறிவு கட்டின விஷயம், முதல் விஷயம் இந்த 100 நாள் வேலை திட்டம், அப்புறம் மருந்தில்லா விவசாயம், அப்புறம் அரசு, 3 ஒன்றிணைஞ்சு அப்படின்னா நம்மளோட தமிழக மக்களோட ஆரோக்கியம் மேலோங்கும். அந்த விஷயம் ஒன்று. அடுத்து 2026 அண்ணன் தான் முதல்வர் வருவார்ன்ற நம்பிக்கையில் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ முதல்வராக மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனாக இருந்தார் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த தலைவன் ஏன் தலைவனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தலைவனால் மட்டும்தான் 360 டிகிரி நம்மளோட மக்களுடைய நலனை பேணி பாதுகாக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக என்னோட ஓட்டு உங்களுக்கு தான், என்னை சார்ந்தவங்க ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ அந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம், நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. ஹாய் எவ்ரிவன், என் பேர் காவ்யா ஸ்ரீ. நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோட பர்த்டே. அண்ணா கையால் இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் இயர் நான் ஃபஸ்ட்டு ஓட்டிங் ரைட்ஸ் பெற போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோட ஓட்டு அண்ணாக்கு தான். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் என்னைக்கு மக்கள் தான் முக்கியம், ஸ்டூடெண்ட் தான் முக்கியம், 300 கோடி என்னைக்கு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்னைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர் தான். தேர்தலுக்கு அப்புறம் தலைவர் கிடையாது. அவர் என்னைக்கு 300 கோடியை நமக்காக வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்னைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர், நம்மளோட சிஎம் தான் அவர். கால் கடுக்க ஒரு தலைவர் 10 மணி நேரம் என்னைக்கு நின்று ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதுவும் நம்ம பிள்ளைங்களுக்காக. அதுவும் ஒரு நாள் இல்லை 3 நாள் கால் கடுக்க 10 மணி நேரம் நின்று ப்ரைஸ் கொடுக்குறாரு. இதுவே வரலாற்று மிக்க பெரிய சாதனை தான். என்றைக்குமே நாங்கள் உண்மையாக இருப்போம். அப்புறம் கம்பம் தொகுதி நிர்வாகி அவங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்து செஞ்சாங்க, பத்திரமா கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சார், உங்கள் கையிலேருந்து இந்த ரிவார்டை வாங்குறது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. அப்புறம் எங்களை சேஃபாக இங்கே கூப்பிட்டு வந்த தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள், ஆர் பிரகாஷ் அவர்கள், அப்புறம் அங்கே இருந்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோடய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் ஹெட் மாஸ்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஒரு வெள்ளம் நம்முடைய இளைய தளபதி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். வரக்கூடிய காலம் அவருடைய காலம். பழைய தளபதியை விட்டு செய்கிறதுக்கு நம்முடைய இளம் தளபதி தமிழகத்தில் வருகை தர வேண்டும். வாழ்த்துக்கள். புதிய தமிழகம் மலர வேண்டும். நம்முடைய இளைய தளபதியா நன்றி, வாழ்த்துக்கள். அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாலையோ நம்ம அண்ணன் தாண்டா கில்லி. ஹாய்ண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுஷ்கா. நான் இங்கே நாகை மாவட்டத்துலேருந்து வரோம். அண்ணனை பார்க்கணுன்றது வந்து என்னோடய 10th உள்ள கனவு. அது இப்போ நடந்திருக்கு. அதுவும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரோட இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட வேறு என்ன சந்தோஷம் வரப்போகுதுன்றதுன்னு தெரியல. அண்ணனுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஓட் பண்ணணும். அண்ணனோட ஒரு சின்ன பாடல் வரி, பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுமா. அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலிலேருந்து நமக்காக இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சந்தோஷம் அவங்களோட சந்தோஷன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் அண்ணனுக்கு ஓட் பண்ணுங்க. கண்டிப்பாக 2026 அண்ணன் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும். அண்ணா, நம்ம இதில் சொல்லிடலாமா, 2026 நம்ம அண்ணனோட ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்கணும். வணக்கம். நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் கற்பம்பலம் அரசு பள்ளியிலேருந்து வரேன். இங்கே எத்தனையோ பேர் பாராட்டு வாங்கினாங்க. நான் ஒரு அரசு பள்ளி மாணவி. 500க்கு 496 மதிப்பெண் எடுத்து அரசு பள்ளியில் நாகை மாவட்டத்துக்கு முதலிடமும், மாநில அளவில் அரசு பள்ளியில் 2ஆம் இடமும் பெற்றிருக்கேன். ஓவரால்லையும் மாநில அளவில் 4ஆம் இடம் பெற்றிருக்கேன். இதுக்கு ஒத்துழைச்ச என் பெற்றோர், ஆசிரியர்கள், 1ஆவதுலேருந்து 10ஆவதுக்கு எடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. காலையிலேருந்து பாராட்டு தெரிவித்தவங்களுக்கு மிக்க நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் அபிதா ஸ்ரீ. அப்பா பேர் செந்தில்குமார், அம்மா பேர் கவிதா. நான் இந்த மார்க் எடுத்ததுக்கு 2 காரணம்தான். ஒன்று, எங்கள் அப்பா அம்மாவோட உழைப்புக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும்னு நினச்சேன். இன்னொன்று, எங்கள் அண்ணனை இந்த ஸ்டேஜில் பார்க்கணும்னு நினச்சேன். 2யுமே நிறைவேற்றிட்டேன். ரொம்ப நன்றிண்ணே.
மாவட்ட செயலாளருக்கு ரொம்ப நன்றி. அவங்க தான் எங்களை இங்கே பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2026 எப்போதாங்க வரும்? நாளைக்கே வந்துடக்கூடாதா? இந்த விரல் காத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு விரல் மட்டும் இல்லை, என் மூலயமா ஒரு 18 விரல் இந்த செகண்ட் சாலிடாக கன்ஃபார்மாக காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 4 விரலை காத்திருக்க வச்சிங்கன்னா அண்ணன் வருங்காலத்தில் முதல்வர் மட்டுமல்ல நிரந்தர முதல்வராக இருப்பார். ரொம்ப நன்றி அண்ணா. இந்த நேரத்தில் ஒரே ஒரு நன்றி சொல்லிக்கிறேண்ணே. எங்கள் அக்கா மெர்சி அடைக்கலம் அவர்களோட பொண்ணு ஜென்சி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு செயலாளர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புஷ்பவல்லி. நான் வந்து விஜய் சாரோட மிகப்பெரிய ஃபேனு. நான் இப்படி நேரில் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு வந்து காரணம் என்னோட பொண்ணு காவ்யா. பெரம்பலூர் மாவட்டம் வந்து 10th 500க்கு 498 எடுத்து மாவட்டத்தில் முதல் இடத்துலையும் மாநிலத்தில் 2வது இடத்தையும் பிடிச்சாங்க. அந்த சாதனையால் நான் வந்து விஜய் அண்ணனை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அரியலூர் மெடிக்கல் காலேஜில் பிளட் பேங்க் ஸ்டாஃபாக இருக்கேன். நான் வந்து எல்லாரோடைய பர்த்டேக்கும் ஒரு கேம்ப் தான் கொடுப்பாங்க. ஆனால் அண்ணனோட பர்த்டேக்கு மட்டும் ஒவ்வொரு தொகுதியும் கேம்ப் கொடுப்பாங்க. 4-5 கேம்ப்பு கொடுப்பாங்க எப்பயுமே. அது மாதிரி அடுத்த மாதமும் வர எல்லா பர்த்டேக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும். நிறையா உயிர்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ அண்ணா. உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழாவிற்கு சிறப்பித்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் அரசு பள்ளியில் ஆசிரியராக பெரம்பலூர் மாவட்டத்தில் பணிபுரிகிறேன். எனது துணைவியாரும் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார்கள். எனது மகன் விக்னேஸ்வரன் 10ஆவதில் 23ஆம் ஆண்டு விருது இந்த மேடையில் பெற்றார். மாவட்டத்தில் 2ஆம் இடம் பெற்றார். 12ஆம் வகுப்பில் 597 மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் முதலிடமும் மாநிலத்தில் 3ஆம் இடமும் பெற்றிருக்கிறார். இத்தகைய ஊக்கமளிக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கும் வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் சிவா உள்ளிட்ட அனைவருக்கும் என் சார்பிலும் பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய சிறிய முயற்சி எடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். சிறிய சிறிய விஷயங்களுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்தினால் அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும். அத்தோடு இல்லாமல் தமது வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய கனவு மெய்ப்பட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I love you விஜய். I love you விஜய். பாகவிஷ்டி. சாரி, பிறந்ததுலேருந்து உங்கள் ரசிகர் இந்த அம்மா. சாப்பாடுக்கும் சரி தூங்குறதுக்கும் சரி உங்கள் போட்டோ எல்லாமே தூங்காது. உங்கள் பாட்டு கேட்டு தான் தூங்கும். அப்படியே போட்ட ஒரு ரசிகர். சார் ஒரு நிமிஷம் பேசிடுறேன். ரொம்ப அதுங்க இவ்வளோ பெரிய மேடை எனக்கெல்லாம் வந்து நான் ஒரு மிலிட்ரி ரிட்டையர்டு சார். இவ்வளோ பெரிய மேடை எனக்கெல்லாம் கிடைக்குமா கனவோட கண்டுதல்ல. இந்த மேடையை என் பையன் எனக்கு உண்மையிலே ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவனுக்கு நன்றி. எங்களை இவ்வளோ தொலைவு கூட்டு வந்த உங்களுக்கு நன்றி. எங்கள் கேவிக்குப்பம் தொகுதி, குடியாத்த தொகுதி பொறுப்பாளருங்க எங்களை இவ்வளோ தொலைவு கூட்டு வந்து இந்த மதிப்பை, நினைக்க முடியாத மதிப்பை கொடுத்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். தளபதி அண்ணாக்கு வணக்கம். என் பேர் சுபாஸ்ரீ நாகராஜ். நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். நான் இந்த ஸ்டேஜில் இப்போ நிற்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, என்னோட பேரண்ட்ஸ், என் டீச்சர்ஸ், அவங்களுக்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, தளபதியை பார்க்கணுன்ற என்னோட ட்ரீம். சின்ன வயசுலேருந்தே தளபதியை எப்படியாச்சும் பார்த்துடணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும், இதுதான் என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. இன்றைக்கி அது என்னோட படிப்புனால என்னோட கனவு நிஜமாக இருக்குது. அண்ணா பக்கத்தில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 12லேயும் அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து தளபதியை பார்க்க வருவேன். அப்போ நம்ம விஜய்னா நம்ம எல்லாரோட சிஎம்மாக இருப்பார். 2026 ஒரு புத்தம்புது தமிழ்நாட்டை நம்ம எல்லாரும் பார்ப்போம்.
நாங்கள் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம்னா நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அப்புறம் எங்களை இங்கே பத்திரமா கூட்டிகிட்டு வந்த வேலூர் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அண்ணாக்கும் கூட இருந்த எல்லா அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூண்ணா. My dear young leaders and parents, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். எஸ், யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. Love you too. First of all, congratulations for your this beautiful achievements. படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கலை. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் அந்த கடமை. நான் ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்கள் குழந்தைங்களோட விஷயத்தில் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளோ ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சுருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே
சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த உலகத்தில் எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். எதுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக ஆகாதீங்க, அவ்வளோ வருத்தலாம் இல்லை. டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி. The sky is vast and wide and you have strong wings. So feel free to fly like a bird with courage, conviction and confidence. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே ட்ராவல் பண்ணுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நான் பேசினதாகவே இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் வாங்க, மீட் பண்ணுவோம்.